ஹாய் அண்ட் லவர்ஸ். கருப்பு ஓஸை சுற்றி வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து தண்ணி ஓஸ் கிடையாதுங்க, யூஜி கேபிள். அண்ட் இந்த மாதிரி யூஜி கேபிள்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இதோட லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுவாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி யூஜி கேபிள்ஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஹியூஜ் வால்யூமான கரண்ட் எங்கெல்லாம் கன்சியூம் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல, டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட், அப்புறம் ஜென்செட்டோட அவுட்புட், அந்த மாதிரி இடத்துல. அண்ட் இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா 70 ஸ்கொயர் mm 4 கோர் அலுமினியம் ஒயர். அண்ட் இது இவ்வளோ ஸ்கொயர் mm அதிகமாக இருக்கிறனால தான் குண்டாக இருக்குது. அதனால தான் இதை ஈஸியாக பென் பண்ணவோ நிமித்தவோ முடியாது. இதை மெஷர் பண்ணுறதுக்கு டேப்பும் கிடையாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இதோட மேக்கிங், இது என்ன ஸ்கொயர் mm, அப்புறம் ஒவ்வொரு மீட்டருக்கு இடையில இதோட மீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரீடிங்ஸாக பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இதோட எண்டில் வந்து 0697 இருக்கா, அப்போ 697 இதோட எண்டு. இதோட இன்னொரு எண்ட் இருக்கும் பாருங்கள், அதை காட்டுறேன் பாருங்கள். அதில் 0618 இருக்கும் பாருங்கள். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த காயில் எவ்வளோ மீட்டர்னு தெரிஞ்சிடும். ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ரீடிங்கை நான் மைனஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 79 மீட்டர் வருது. இந்த ரோல் வந்து நமக்கு 79 மீட்டர் இருக்குது. ஆனால் இதில் ஏமாற்றுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் கம்மி தான். ஏன்னா இதை வெயிட் போட்ட பிறகு தான் இதை வந்து நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி காயில் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ப்ராப்பராக சேஃப்டியாக பண்ணணும். ஏன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா கையை நசிக்கிருச்சு. ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ரத்த கவலை வாங்கி வீடியோ போட்டுருக்க மக்களே, ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து எப்படி அடிபடுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும்.